ம்? வணக்கம். பசியின் வாசிப்புகளில் கம்பராமாயணம் யுத்தகாண்டம் பகுதியில் கும்பகர்ணன் வதை படலத்தின் 7ஆம் பாகம். விபீஷ்ணன் மேலும் கும்பகர்ணனை நோக்கி கூறுகின்றான். ராமபிரானது அருளால் உமது பெரும் நித்திரையும் ஒழிந்து போக செல்வமும் சிரஞ்சீவி தன்மையும் பெற்று வாழ்வீர். ஏக சக்கரவர்த்தியாக அரசும் புரிவீர். இந்த உலகத்தை ஆள்வதற்கு உமக்கு உரிமையும் இருக்கின்றது. இவ்வாறு எல்லாம் செய்வதற்கு சிறிதும் கடினமில்லை. இதற்கு தகுந்த காலமும் இப்போது ஏற்பட்டிருக்கின்றது. மும்மூர்த்திகளுள்ளும் தலைவரான திருமால் தருமத்தையெல்லாம் காப்பதற்காக தவ வேடம் கொண்டு வந்துள்ளார். அப்படிப்பட்ட தேவாதி தேவரான ஸ்ரீராமபிரான் இலங்கை அரசை உமக்கு கொடுத்தருள பெற்றால் நீர் எல்லோரையும் விட பெருமை பெற்றவராவீர். உம்மை எதிர்த்து உமக்கு துன்பத்தை தரக்கூடியவர் யார்? அரக்கர்களின் தருமத்தை மேற்கொண்டு ராவணனுடனே இருக்காமல் தேவர்களின் தருமத்தை கடைப்பிடித்து நீர் ராமருடன் சேர்வீர். அப்போது உமது பிள்ளைகளும் எனது பிள்ளைகளும் அரக்கர் குலத்துக்கே முடிவை தேடிய ராவணனின் பிள்ளைகளுடனே அச்சமின்றி உலகில் தலையெடுத்துத் திரிவார்கள். அது மட்டுமில்லாமல் நீர் ராமபிரானுடன் சேர்வீரானால் ராவணனுடன் உமக்கு கருணை செய்வார்கள். அதனால் உம்மீது பகைமை கொண்டு உம்மோடு போருக்கு வருபவர்களும் உலகத்திலும் இல்லாமல் போவார்கள். யமபயமும் நீர் கொள்ள வேண்டிய தேவையில்லை. ஸ்ரீராமர் உமக்கு நீண்ட ஆயுளையும் தந்தருள்வார். அரக்கர்களுடன் பகை கொண்டு போர் செய்பவர்களான வானவர்களும் உமக்கு துணைவர்கள் ஆவார்கள். ஐயனே, இவ்வாறு இருக்க மரத்தில் கனி தோன்றும் காலத்தில் அது தோன்றும் பூக்களை கொய்துவிட நினைக்கலாமோ? ஒரு கால் நம்மை ராமர் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் என்ன செய்வது என்று நீர் சந்தேகப்பட வேண்டாம். அப்பெருமானுடைய அருளோடு கூடிய கட்டளையினாலும் உம்மீது நான் வைத்துள்ள பேரன்பினாலுமே இங்கே வந்தேன். இனியாகிலுமே தருமத்துக்கு மாறுபடாமல் ஐயனை காண்பதற்கு நீரே வருவீர் என்று சொல்லி விபீஷ்ணன் கும்பகர்ணனின் திருவடிகள் இரண்டையும் தனது தலைமேல் சூடினான். தன்னை வணங்கிய விபீஷ்ணனை கும்பகர்ணன் தனது இரு கைகளாலும் அள்ளி எடுத்து அணைத்துக் கொண்டான். அவனது கண்களில் இருந்து இரத்தக் கண்ணீர் வெள்ளமென வழிந்தோடிற்று. அவன் தம்பியை நோக்கி, தம்பி, என்னை நீண்ட நாட்களாக பேணி வளர்த்தவர் ராவணன். இப்போது என்னை அவர் போர்க்கோலம் செய்து போருக்கு அனுப்பியிருக்கின்றார். அவர் பொருட்டு என் உயிரை கொடுக்காமல் நீரில் எழுதிய கோலத்துக்கு ஒப்பான நிலையில்லாத செல்வ வாழ்க்கையை விரும்பி ராமபிரானிடம் சேரமாட்டேன். நான் இப்போது கொண்டுள்ள துயரத்தை நீ போக்க விரும்பினால் உடனே மேகம் போன்ற அழகிய திருமேனியை உடையவரான ராமபிரானை விரைவில் சென்று சேருவாய். தாமரையின் மேல் இருக்கும் பிரம்மதேவன் கொடுத்த குற்றமற்ற வரத்தால் நீ அழிவில்லாத அறத்தை மேற்கொண்டாய். உலகம் இருக்கின்ற வரையில் சிரஞ்சீவியாக இருப்பாய். உலகங்களுக்கெல்லாம் நீயே தலைவன். ராமபிரானின் அருளை பெற்ற உனக்கு இச்சிறப்பு தக்கதே. இழிந்த மரணத்தை அடைவது என்ற இந்த புகழை எனக்கு உண்டாக்கக்கூடியது. சிந்தனையற்ற தலைவன் தீயச் செயலை செய்ய நினைத்தால் அதனை தடுத்து அவனை திருத்த முடியுமானால் திருத்த வேண்டும். அதுவே நல்லது. அவ்வாறு திருத்த முடியாமல் போகுமாயின் அவனை வெறுத்து மாற்றாரை வென்று சேருவதால் அடையக்கூடிய பயன் என்ன? ஒருவருடைய சோற்றை உண்டவர்களுக்கே உரிய செயல். அச்சோற்றை அளித்தவர் இறக்கும் முன் இறப்பதே ஆகும். நான் சொல்வதை கேட்பாயாக. என் தமையனார் உலகையும் ஆண்ட சிறப்புடையவர். அவர் ராமபிரான் சுடுகின்ற அம்புகளை தன்மீது செலுத்துகையில் தன்னை சுற்றிலும் வாடுகின்ற பெருஞ்சேனையுடனும் சுற்றத்தினருடனும் தம்பியுமின்றி தேவர்களும் மற்றுமுள்ள அசுரர்கள் முதலியோரும் பார்க்கும் வண்ணம் தரையில் இறந்து கிடப்பதற்கு உரியவரோ? இல்லை. பெண்மான் போன்ற கண்களை உடையவளான உமையவளை தனது இடது பாகத்தில் சுமக்கும் சிவபெருமானின் கையிலேயே திரண்ட தோள்களால் தூக்கியவர் ராவணன். அப்படிப்பட்ட அவரது தோள்கள் காலபாசத்தினால் கட்டடப்படுகையில் முன்பு அவர் செய்த வீரச் செயலைக் கண்டு அச்சமுற்றிருக்கும் தேவர்கள் நகைத்து பேரொளி செய்ய தனது தம்பியும் இன்றி முன்பு தனக்கு தோற்றவனான யமனின் இடத்திற்குச் செல்வது நன்றாக இருக்கின்றதோ? இலங்கை அரச செல்வத்தை சாசுவதும் என்று எண்ணி என் தமையனின் உயிரை பறித்த பகைவனை வாழ்த்திக் கொண்டு புண்பட்ட நெஞ்சோடு கும்மிட்டு கொண்டு வாழ்வதற்கு யமனையும் வலிமையொடுங்கச் செய்தவனாகிய நான் உடன்பட மாட்டேன். அதற்கு பதிலாக நான் அனுமனையும் வாலியின் மைந்தனான அங்கதனையும்
சூரிய புத்திரனான சுக்கிரீவனையும் அழகிய பொன்னிறமான விற்களையுடைய ராம லக்ஷ்மணரையும் நீலனையும் ஜாம்பவானையும் வானரச் சேனை கடலையும் வென்று மூடுகின்ற பனியை போக்கி உலகத்தை வலம் வருகின்ற ஆதவனைப் போலத் திரிவேன். அதனை நீ காண்பாய். திருப்பார் கடலில் தோன்றிய ஆழகால நஞ்சினைக் கண்டு அஞ்சி ஓடிய வானவர்களைப் போல என்னைக் கண்டு வானரர்கள் சிதறி ஓடவும், கடல் ஒன்று சூலத்தை கையில் ஏந்திக் கொண்டு ஓடி மற்றொரு கடலை தொடர்வது போன்ற ஒரு தோற்றம் உண்டாகவும், நீல நிறக் கடலும் தன் இடத்தை விட்டு நிலைபெயர்ந்து செல்லவும், காற்றும் நெருப்பும் தம் நிலை கெட்டு ஓடவும், ஊழிக்காலத்தைக் கொண்டு அக்காட்சியினை நீ பார்ப்பாய். அஞ்சி ஓடாமல் துணிவுடன் போரிலே என் எதிரே யாராவது வந்து நிற்பாரானால், அந்த கரிய மலையும் கனகமலையும் போன்ற தோற்றம் உடையவர்களான ராமலக்ஷ்மணர் நிற்க, வேறு என்னிடத்தில் வந்து சேர்ந்தவர் எவரோ அவர்களை எல்லாம் ஒருவரையும் உலகில் உயிர் சுமந்து கொண்டு தெரிய விட மாட்டேன். யாவரும் வணங்கத்தக்க சிறப்புடையவனே, என் சொல்லானது தலையாலை ஏற்கத்தக்கது என்று கருதி அதனை நீ ஏற்பாயானால் இங்கே நின்று தாமதிக்காதே, இக்கணமே ராமலட்சுமணிடம் சென்று சேர்வாய். அவர்களுடைய நட்பை மேலும் விரும்புவாய். இனியும் இங்கே நின்று என்னோடு வீணாக பேசிக் கொண்டிருக்க எண்ணாதே. அதனால் ஒரு பயனும் விளையப் போவதில்லை. உடனே ராமபிரானிடம் சென்று சேர்வாய். நாங்கள் எல்லோரும் ராமரின் அம்புக்கு ஆட்பட்டு இறந்த பின்பு அவருடைய அனுமதியை பெற்று எங்களுக்கு நீர்க்கடன் செய்து நாங்கள் பெறுவதாக இருக்கின்ற நரகத்தை அடையாவண்ணம் எங்களை காத்திடுவாய். அதற்குரிய காலத்திலே ஆக வேண்டியது ஆகியே தீரும். அதே போல அழிய வேண்டியதும் அழிந்தே போகும். அவ்வாறு அழிந்து போக வேண்டியதை பக்கத்திலே நின்று பாதுகாத்தலும் போயே தீரும். இதனை குற்றமில்லாத உணர்ந்தவர் உன்னை தவிர வேறு யார் இருக்கின்றார்கள்? அதனால் எங்களை எண்ணி நீ வருத்தம் கொள்ளாமல் செல்வாய். நித்தியனே, எங்களை நினைத்து நீ இரக்கம் கொள்ள வேண்டாம் என்று சொன்னான். பின்பு கும்பகர்ணன் விபீஷணனை மீண்டும் எழுந்து மார்பினால் அழுந்த தழுவிக்கொண்டான். வெகு நேரம் அழுது ஏக்கம் கொண்டு நீர் வழிகின்ற கண்களுடன் அவன் நீண்ட நேரம் தம்பியை பார்த்து கொண்டிருந்தான். கடைசியில் விபீஷணனிடம், தம்பி, இன்றோடு நமது உடன்பிறப்பாகிய தொடர்பு விட்டு போயிற்றென்றோ என்று கூறியவனை விளக்கினான் கும்பகர்ணன். அக்கணத்தில் வெற்றியையும் கொடிய வலிமையையும் படைத்த விபீஷணன் தமையனின் கால்களில் விழுந்து வணங்கினான். விபீஷணன் கண்ணும் முகமும் மனமும் வாயும் உலர்ந்தான். உயிரும் உடலும் ஒடுங்கினான். மேலும் தமையனுக்கு புத்தி சொல்வதால் யாதொரு பயனும் இல்லை. ஆகவே இங்கிருந்து செல்வதே தக்கது என்று எண்ணி விபீஷணன் குணங்களால் உயர்ந்தவனான கும்பகர்ணனுடைய சேனைக்கடல் யாவும் கைகூப்பி தன்னை தொழ புறப்பட்டுச் சென்று ராமபிரானை சேர்ந்தான். தொடரும். பசியின் வாசிப்புகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நன்றி.